உல்லாச வாழ்க்கை தேடவில்லை, உனக்காக பரலோகம் துறந்தாரே. உல்லாச வாழ்க்கை தேடவில்லை, உனக்காக பரலோகம் துறந்தாரே. இயேசு பாலகனே, நம் இயேசு பாலகனே, இயேசு பாலகனே, நம் இயேசு பாலகனே. இந்த பூமியில் சமாதானம் பிரியமும் உண்டாகட்டும், இந்த பூமியில் சமாதானம் பிரியமும் உண்டாகட்டும். மாட மாளிகை தேடவில்லை, மாட்டு தொழுவம் தேர்ந்தெடுத்தார். மாட மாளிகை தேடவில்லை, மாட்டு தொழுவம் தேர்ந்தெடுத்தார். இயேசு பாலகனே, நம் இயேசு பாலகனே, இயேசு பாலகனே, நம் இயேசு பாலகனே. இந்த பூமியில் சமாதானம் பிரியமும் உண்டாகட்டும், இந்த பூமியில் சமாதானம் பிரியமும் உண்டாகட்டும். மகிமையின் தேவ பாலகனாய் மன்னான நமக்குள் பிறந்தாரே. மகிமையின் தேவ பாலகனாய் மன்னான நமக்குள் பிறந்தாரே. இயேசு பாலகனே, நம் இயேசு பாலகனே, இயேசு பாலகனே,
பூமியில் சமாதானம் பிரியமும் உண்டாகட்டும். அன்பான தெய்வம் மனிதனானார், உனக்காக உலகில் அவதரித்தார். அன்பான தெய்வம் மனிதனானார், உனக்காக உலகில் அவதரித்தார். இயேசு பாலகரே, நம் இயேசு பாலகரே, இயேசு பாலகரே, நம் இயேசு பாலகரே. இந்த பூமியில் சமாதானம் பிரியம் உண்டாகட்டும். இந்த பூமியில் சமாதானம் பிரியம் உண்டாகட்டும். பாடலோடு சேர்ந்து உற்சாகக்கான சேர்ந்து பாடலாம். மாதேவன் பிறந்த மகிழ்ச்சி நாளிது, இன்று மனமகிழ்வோம், மகிழ்ந்திருப்போம், மகிழ்வுடன் பாடிடுவோம். அதை சேர்ந்து உற்சாகமாய் பாடலாம். மாதேவன் பிறந்த மகிழ்ச்சியின் நாளிது, இன்று மனமகிழ்வோம், மகிழ்ந்திருப்போம், மகிழ்வுடன் பாடிடுவோம். இன்று மகிழ்ந்திருப்போம், மகிழ்வுடன் பாடிடுவோம். ஆனந்தமாய் அர்ப்பணிப்போம், பலரை வாழ்த்திடுவோம். ஆனந்தமாய் அர்ப்பணிப்போம், பலரை வாழ்த்திடுவோம். மாதேவன் பிறந்த மகிழ்ச்சியின் நாளிது, இன்று மனமகிழ்வோம், மகிழ்ந்திருப்போம், மகிழ்வுடன் பாடிடுவோம். இன்று மனமகிழ்வோம், மகிழ்ந்திருப்போம், மகிழ்வுடன் பாடிடுவோம். எனக்குள் வாழ்ந்திடும் என்னை நேசிக்கும் இயேசுவை பாடுவேன். எனக்குள் வாழ்ந்திடும் என்னை நேசிக்கும் இயேசுவை பாடுவேன். உலகில் ஒளித்திட்ட ஜீவ ஒளியவர் ஜீவனை பாடுவேன். உலகில் ஒளித்திட்ட ஜீவ ஒளியவர் ஜீவனை பாடுவேன். மாற்று தொழுவும் இருந்தார், மண்ணில் வந்து பிறந்தார். மாற்று தொழுவும் இருந்தார், மண்ணில் வந்து பிறந்தார். மாதேவன் பிறந்த மகிழ்ச்சியின் நாளிது, இன்று மனமகிழ்வோம், மகிழ்ந்திருப்போம், மகிழ்வுடன் பாடிடுவோம். இன்று மனமகிழ்வோம், மகிழ்ந்திருப்போம், மகிழ்வுடன் பாடிடுவோம். எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்றாரே. எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்றாரே. கூட்டமே துதித்து பாடினார், பாலனை போற்றினார். கூட்டமே துதித்து பாடினார், பாலனை போற்றினார். மாட்டு தொழுவம் தெரிந்தார், மண்ணில் வந்து பிறந்தார். மாட்டு தொழுவம் தெரிந்தார்,
குளிரில் மந்தையை காத்தனர். மந்தை மேய்ப்பர் நடுங்கும் குளிரில் மந்தையை காத்தனர். பிரத்யட்சமாய் கர்த்தர் மகிமையை கண்களால் கண்டனர். பிரத்யட்சமாய் கர்த்தர் மகிமையை கண்களால் கண்டனர். மாட்டு தொழுதிருந்தார், மண்ணில் வந்து பிறந்தார். மண்ணில் வந்து பிறந்தார். தேவன் பிறந்த மகிழ்ச்சியில் நாளிது. இன்று மகிழ்வுடன் பாடிடுவோம். இன்று மனமகிழ்வோம், மகிழ்ந்திருப்போம். மகிழ்வுடன் பாடிடுவோம். இன்று மனமகிழ்வோம், மகிழ்ந்திருப்போம். மகிழ்வுடன் பாடிடுவோம். சில நிமிடங்கள் நம்முடைய கண்களை மூடி மகிமையான ஆண்டவரை தரிசிக்கக்கூடிய நல்ல நேரமாக நாம் இதை மாற்றுவோம். வேறு எந்த சிந்தனை இல்லாதபடிக்கு உலாவி உலாத்மா உங்கள் சரீரம் எண்ணங்கள் எல்லாம் ஏக சிந்தையாய் படைத்த இறைவனை எங்கள் ஆண்டவரே எங்களை புரிந்து கொள்வதற்கு எங்கள் வழிகளை தெரிந்து கொள்வதற்காக எங்கள் உணர்வுகளை அறிந்து கொள்வதற்காக எங்கள் கவலை, எங்கள் கண்ணீர், எங்கள் துக்கம், எங்கள் பாடுகள், எங்கள் வேதனைகள் எல்லாம் அறிந்து கொள்வதற்காக படைத்த எங்கள் தெய்வம் எங்களைப் போலவே மனிதனாக பிறந்து வந்த நாள் அல்லவா. உணர்வுகளை புரிந்து எங்கள் ஆண்டவர் இயேசுவே என்று சொல்லி மனம் முழுவதும் நினைவுகள் அத்தனையும் அவர் மீது நிலை குத்தி நிற்கத்தக்கதாக சிந்தனைகள் சொல்லாதபடிக்கு, கவனம் எங்கும் சொல்லாதபடிக்கு கண்களை மூடி ஒரே இடத்துல அதர்சனமான ஆண்டவரை தரிசிக்கிற நேரத்துல தலைகள் சில பாடல்களை பாடிக்கொண்டிருக்கும் போது அந்த பாடல் வரிகளிலே அந்த இசையின் பேர்வெள்ளத்துல அந்த நாதத்தின் நீரோட்டத்துல மூழ்கி இறை அருளை அந்த தெய்வ பிரசனத்தை உணரக்கூடிய பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக நாம் மாறுவோம். எல்லாரும் கரங்களை குத்திக் கொள்வோம். கரங்களை குத்தி எங்கள் அமைதியோடு தேவனுடைய பிரசனத்தில் காணப்படும். Yeah.
மண்மீதிலே பகவானே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. அவர்
துதி பாடிட புகழ் பாடிட பிறந்தார் உள்ளமது இதையெங்கும் சாற்றிடுவோம் இயேசு பிறந்தார் உள்ளமது இதையெங்கும் சாற்றிடுவோம் கொசிப்பம் கொடிக்கும் தேவராஜ்யமல்ல கருணாவியில் மகிழ்வோம் கொசிப்பம் கொடிக்கும் தேவராஜ்யமல்ல கருணாவியில் மகிழ்வோம் கருணாவியில் மகிழ்வோம் பிறந்தார் பிறந்தார் வானவர் துதி பாடிட புகழ் பாடிட பிறந்தார் வானவர் துதி பாடிட புகழ் பாடிட பிறந்தார் துதி பாடிட புகழ் பாடிட துதி பாடிட புகழ் பாடிட வானவர் துதி பாடிட புகழ் பாடிட பிறந்தார். எல்லாரும் சிந்தையை ஒரு நிலைப்படுத்தி கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்முடைய ஆண்டவர் என்று சொல்லி சொந்தம் கொண்டாடுவதனாலே இயேசு ஏதோ ஒரு மதத்துக்குரியவர் என்று சொல்லி யாரும் நினைக்க விட வேண்டாம். இது ஒரு மதத்துக்குரிய பண்டிகை நாளும் அல்ல. இது மானுடத்தின் பண்டிகை, மனுக்குலத்தின் விடுதலைக்கான பண்டிகை, இறையரசின் ஈகை திருநாள் என்று இதை சொல்லலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஜாதி மதம் அரசியல் எல்லாம் கடந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டான விடுதலை திருநாள் இது. வாழ்க்கையில் நம்பிக்கை பிறந்த ஒரு நாள் இது. இயேசு என்ற ஒரு பெயர் இந்த உலகத்தில் உச்சரிக்கப்பட்ட பிற்பாடுதான் இந்த உலகத்தினுடைய இருள் நீங்கியது. இந்த உலகத்தினுடைய வரலாறு இரண்டாக பிரிந்தது. கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி சரித்திரத்தை இரண்டாக பிரித்து புதிய சரித்திரம் படித்தவருடைய ஆண்டவர், அவருடைய ஆண்டவர் என்று சொல்லி விசுவாசிக்கக்கூடிய எவரும் மரண பயத்துக்கு அடிமையாவதில்லை. இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கு எவரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்து எனக்கு ஜீவன். மரணம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியிலே வணங்கி ஆராதிக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவர் ஜீவனாக இருக்கும்போது எதற்காக பயப்பட வேண்டும்? மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி மரணத்தை பார்த்து சவால் விடத்தக்கதாக ஜீவனாக பிறந்த படைத்த தெய்வம் மனிதனாக மனுக்குலத்தின் ஜீவனாக வாழ்வாதாரமாக நித்திய வாழ்வாக மறந்துட்டவர்களா இந்த நாள் கரங்களை தட்டி அந்த நல்ல நாளுக்காக நான் சொல்லுவோம். தெய்வமே, தெய்வமே, எங்கள் கருணை பிதாவே, தேவனே, இப்படிப்பட்டதானே ஒரு நாளிலே நீ வந்ததுனால இன்றைக்கு எங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த மகிழ்ச்சிக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த மகிழ்ச்சிக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. இதோ இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நாமத்தினால வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நாமத்தினால வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஒலிபெருக்கின் மூலம் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற என்னுடைய அன்பு
சொந்தங்கள் ஒவ்வொருவரையும் மனதின் அடித்தளத்திலிருந்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உள்ளங்களையும் இல்லங்களையும் இறையரசும் அந்த பேருடைய பிரகாசம் சூழ்ந்து கொள்ளட்டும். உள்ளங்களை பிரதான மகிழ்ச்சியும் சமாதானமும் சந்தோஷமும் நலப்பட்டும் என்று சொல்லி மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அமருவோம். சந்தோஷமா இருக்கிறீங்க. மீண்டும் என்னுடைய மிக நெருக்கமான சொந்தங்களாக வந்திருக்கிற ஒரு அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் உலகத்தில் ஆழத்திலிருந்து நன்றிகளையும் பிரதான வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த கிறிஸ்துமஸ் செய்திக்கு செல்வதற்கு முன்னதாக ஒரே ஒரு புத்தக வெளியீட்டு விழா, ஒரு புத்தகத்துடைய வெளியீட்டு விழாவுக்கு தலைமை இருக்கும்படி அன்பு சகோதரர் ரைஸுக்கு அவர்களை அழைக்கிறேன். அவங்க வாங்க. அந்த புத்தகத்தை அவர் ஜெபித்து வெளியிடும் போது முதல் பிரதியாக சகோதரர் செல்வம் அவர்கள் வந்து அதை பெற்றுக்கொள்வார். இரண்டாவது பிரதியாக சகோதரர் வீரபுத்திரன் அவர்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள். இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு மரண பயத்திலிருந்து விடுதலையாவது எப்படி. மகன் ஜோஷுவா ஒரு 24 பக்கம் மட்டும்தான் அந்த புத்தகத்தை அவர் எழுதி கடந்த சில வாரங்களாக அவரே தன்னுடைய கைப்படாதை டைப் செய்து அவரே பிரிண்ட் செய்து அவரே அதை பின்னடித்து ஒவ்வொரு புத்தகமாக தனித்தனியாக பிளேடு வச்சு கட் பண்ணி புத்தகத்துடைய வடிவில் அதை செய்திருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். எப்படியாக அந்த புத்தகத்தை ஆயிரக்கணக்கில் வச்சுட்டு மரண பயத்திலிருந்து எல்லா ஜனங்களுக்கும் ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க வேண்டும் என்றுதான் அவருடைய உள்ளத்தின் வாஞ்சை நிறைவேற வேண்டும். ஒரு புத்தகத்துடைய விலை இன்னும் அதிகம் தான். ஆனால் இது விலை மதிப்பற்ற ஒன்றாயிருப்பதனாலே இதை யாரும் விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமில்லை. ஆராதனை முடிவில் அத்தனை பேருக்கும் புத்தகங்கள் கிடைக்கும். நீங்கள் விரும்பி இதை எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் நீங்கள் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ஒவ்வொரு மனிதனும் மனதிலிருந்து பதில் சொல்ல வேண்டுமானால் மரண பயம் இல்லை என்று யாருமே சொல்ல முடியாது, சொல்லவும். ஆமாம், ஏதோ ஒரு விதத்துல மரணத்தை குறித்துதான் ஒரு பயம் எல்லாருக்குள்ளே என்ன செய்யுது, இருக்குதா இல்லையா? கண்டிப்பா இருக்குது. அந்த மரண பயத்திலிருந்து விடுதலையாவதற்கு ஒரு வழி நிச்சயம் இருக்குது. வழி தெரியாம மார்க்கமா இருக்கிற ஒன்றை இன்றைக்கு மதமாக மாற்றிவிட்டார்கள். கிறிஸ்டியானிட்டி, எட்டர்னிட்டி, நித்தியம், நித்திய வாழ்வுக்குரிய ஒரு வழி. இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாக இருக்கிறேன். எல்லாரும் இன்றைக்கு கடவுளை போல சாகாவரம் பெற்று மரணமில்லாத பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார்கள். ஆனால் இந்த இயேசு கடவுளாக இருந்தும் மனிதனாக பிறந்து மனிதனுடைய பாவத்திற்கு சாக வேண்டும், தன்னையே அந்த சாவின் மூலமாக சாவை ஜெயிக்கிற பலியாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த இயேசு பிறந்து வந்தார். எல்லாரும் வாழ்வதற்காக பிறக்கிறார்கள், சாகாமல் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசிக்கிறார்கள். இயேசு பிறந்ததே நமக்காக, சாவதற்காக. நாம் பயந்து கொண்டிருக்கிறதான அந்த மரணத்திலிருந்து ஒரு பெரும் விடுதலையை நமக்கு அளிப்பதற்காகத்தான் இவர் பிறந்தார். ஆண்டவருடைய நாமத்தை மகிமை கொடுத்தவங்க கரங்களை தட்டி இப்பொழுது இந்த புத்தகத்தை அன்பு சகோதரர் ஐசக் அவர்கள் ஜெபித்து அதை என்ன செய்வார், பிரதிஷ்டை பண்ணி என்ன செய்வார், இருவருக்கும் கொடுப்பார். அதற்கு அடுத்து நம்ம தேவனுடைய செய்தி கேட்போம். முடிந்த பிற்பாடு இந்த புத்தகம் எல்லாருக்கும் கண்டிப்பா கிடைக்கும். நன்றி ஆண்டவர். எல்லா கேட்கறது மூலமா
நன்றியோடு நம்ம துதிக்கிற தகப்பனே. அப்பா, அந்த தம்பி ஜோசுவாவுக்கு கத்தர் கொடுத்திருக்கிற அந்த நல்ல ஞாபகத்துக்காக நன்றி ஆண்டவரே. இசையில் மாத்திரமல்ல, தேவனை அறிவிப்பதும் அநேக ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை அனுப்பி டிராக்ஸ் கொடுத்து அதை எப்படியாவது ரட்சிப்புகளை கொண்டு வரணும், 2 கோடி ஜனத்துக்குள்ள பேரோட பிரகாசமான இயேசுவை அறிவிக்கணுங்கிறதான வாஞ்சியம் ஒரு தாக்கத்தை கத்தை ஏற்படுத்தினதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த காலகட்டத்துல ஆண்டவரை இயேசுவை அறிவிக்க கூடாத அளவுக்கு எத்தனையோ எதிர்ப்புகள் இருந்தாலும் எப்படியா நான் ஆண்டவர் பத்தி சொல்லுவேன், ஆண்டவருடைய நாமத்தை அறிவிக்கும்படியா சுவிசேஷத்தை எப்படியாவது நான் பிரசங்கிப்பேன் என்று சொல்லத்தக்கதான் ஒரு தகப்பனே. இந்த தாக்கத்துக்காக நன்றி ஆண்டவரே. மகனை ஆசீர்வதிங்கப்பா தகப்பனே. அப்பா, மகன் மூலமாய் ஆண்டவரை ஏராளமா ரட்சிக்கப்பட ஆண்டவரே. தகப்பனது மரண பயத்திலிருந்து ஆண்டவரே தம்முடைய தகப்பன சேனலை கொண்டு வரத்தக்கதான தேவ ஞானத்தை தம்முடைய மகன்களை ஊற்றும்படி அவர் துதிக்கிற தகப்பன். அப்பா, வாழ்வானும் சாவானும் பரவாயில்ல, என் ஆண்டவரை அறிவிக்க வேண்டுமேங்கிறதால எவ்வளவு ஒரு வாஞ்சி ஆண்டவரே. அப்பா, அந்த வாஞ்சி ஆண்ட இன்னும் தகப்பனை இன்னும் அதிகமா கொடுக்க முடியாம துதிக்கிற மாட்டவரை. அப்பா, ஒரு தகப்பனை ஒருவர் ரட்சிக்கப்படும் போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்கப்பா. ஒரு ஆத்மா குறித்து எவ்வளவு தகப்பனை அப்பா மகிழ்ச்சியா இருக்கும் போது என் ஆண்டவரே எப்படியாவது அநேக ஜனங்களுக்கு ஆண்டவருக்கு வசனத்தை கொண்டு சொல்லும் போது அப்பா இத்தனை ஜனங்க அப்பா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்க ஆண்டவரே. தகப்பனே, உங்களுக்கு நன்றி நன்றி நன்றியோடு துடிக்கிற தகப்பனே. நம்முடைய மகன் ஆண்டவரே அப்பா ஆண்டவரை அறிவிக்க செல்லும் போது டான்ஸ் கொடுக்கும் போது எந்த எதிர்ப்பு வராதபடிக்கு ஆண்டவரே அப்பா அதை பார்த்து ஆண்டவரே அவர் மனம் திரும்பத்தக்கதான ஒரு ஆண்டவரை கிருபை தந்தலுடைய துதிக்கிற மாட்டவர், அற்புதத்தை ஆண்டவர் செய்யும்படி நம்ம துதிக்கிற மாட்டவரை. தம்முடைய மகனை அறிவிக்கும் போது ஆண்டவரே ஆண்டவரை எல்லா ஜனங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படி அவர் துதிக்கிற மாட்டவரை ஏழமாய் தூக்கி வீசி விடாதபடிக்கு ஆண்டவரே அப்பா இதற்குள்ள ஒரு தகவல் ஜீவன் இருப்பதை அதை உணர்ந்து அவர் துதிக்கிற தகப்பனை. ஹல்லேலூயா, துதிக்கிற மாண்டவரே. ஒரு அர்த்தமான ஒரு ஆரம்ப ஆண்டவரே. ஆனால் என் ஆண்டவர் பெரிய ஒரு ரட்சிப்பை ஆண்டவரை கொண்டு வருவதை நன்றி செலுத்துகிற தகப்பனை. ஒரு ஆத்தும அறுவடை கொண்டு வருவதை நன்றி செலுத்துகிற மாண்டவர். அப்பா, உனக்கு நன்றி 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 ஆண்டவரை. இந்த நல்ல மேன்மைக்காய் நன்றி கத்த தாவை தகப்பனே. மகனை தகப்ப ஆசிரியர் துதிக்கிறோம். ஒரு வல்லமான அபிஷேகத்தை இன்னும் ஊற்றும்படியாக துதிக்கிற தகப்பனே. ஓ தகப்பனே, நமக்கு நன்றி நன்றி. ஒரு வல்லமையினாலே நிரப்பும்படியாக துதிக்கிற தகப்பனே. நன்றியோடு துதிக்கிற தொடர்ந்து ஒழித்து ஆண்டவர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொண்டு துதிக்கிறோம். ஒரு வல்லக்கத்தை தாக்கி அர்ப்பணிச்சு சொல்லி நல்ல பிதாவே ஆமென். எல்லா காரணம் இல்லாமா ஒரு புக்கு செல்வம், ஒரு புக்கு பேரப்பத்திரம் உதவாங்க. வீடு எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க. முகங்கள் எல்லாம் பார்க்கும்போது குளிரும் நடுக்கமோ இருக்கிற மாதிரி ஒரு அளவு இருக்கு. அதையும் தாண்டி சந்தோஷமும் உற்சாகமும் உங்களுக்கு என்ன செய்யணும் பார்க்கணும். இன்றைக்கு ஒரு சில நபர்களை அரசியல்வாதி எப்படி அறிமுகப்படுத்துவார் அந்த மாதிரி ஆரி அவர்களே, இங்கே அமர்ந்திருக்கும் வீரபுத்திரன் அவர்களே, நீண்ட நாட்களுக்கு பிற்பாடு வந்திருக்கிற பவித்ரா அவர்களே, ஷர்மி பெரிய அவர்களே, மூணாறுலேருந்து வந்திருக்கிற சகோதரி ராணி அம்மா அவர்களே, வெளியே மறைவாக வந்திருக்கிற அன்பு சகோதரி ஆஷா அவர்களே, சுதா இருக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல, இந்த சத்தத்தை எப்படியாவது கேட்பாங்க. சுதா அவர்களே, எல்லாருக்கும் வாரத்தையும் வைகத்தையும் படைத்த எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஒரு வாழ்த்துகிறேன். இன்னைக்கெல்லாம் சனிக்கிழமை நாளாக இருக்கிறதுனால ஒரு அறிக்கை இன்னைக்கு வேலை அதையும் தாண்டி என் மீது வைத்ததான அந்த அன்பிற்கு நான் அழைத்த அந்த அழைப்பிற்கு அவர் தன்னை உட்படுத்தி அமர்ந்திருப்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சியும் பேருந்துக்குரிய ஒரு சந்தோஷமாகவும் அது இருக்கிறது. அந்த மகிழ்ச்சி சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்க எங்களெல்லாம் சொல்லலான்னு. ரூபிகா, ஹேமன்யா, நிஷாந்த், அன்பு, அர்ச்சனா, கவிஷ்கா, பிரசாத்னி, அவர் பேர் நம்ம மிதுன் குமார்,
கோகிலி சொல்றேன். சொல்லும்போது எனக்கு பேர் சொல்லும்போது பயமா இருக்குது. ரொம்ப சந்தோஷம். இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் அடிப்படத்திலிருந்து வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன்.